மதிய உணவுக்கு சுட சுட இது செஞ்சு சாப்பிடுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், வெட்டி வைத்து கொள்ளும் தேங்காய் துருவி வைத்து கொள்ளவும், பாசிப்பருப்பை ஊற வைத்து கொள்ளவும், கருவேப்பிலையை உருவி வைத்து கொள்ளுங்கள். செய்முறை: தர்பூசணி கீற்றுகளின் பழுத்த பகுதிகளை நீக்கிவிட்டு, பச்சை பகுதியை சீவி விட்டு, இடைப்பட்ட சதைப்பகுதிகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடலெண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள்: தர்பூசணி கீற்று 3, பாசிப்பருப்பு 100 கிராம், சிறிய வெங்காயம் 4, தேங்காய் அரை முடி, பச்சை மிளகாய் 3. கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அத்துடன் வெட்டி வைத்துள்ள தர்பூசணி துண்டுகளை, ஊற வைத்துள்ள பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு நன்கு வேகவிடவும். தர்பூசணி காய் நன்கு வெந்ததும் தேங்காய் துருவலை சேர்த்து நன்கு கிளறி இறக்கவும். தர்பூசணி பாசிப்பருப்பு கூட்டு தயார். சாதத்துடன் சேர்த்து சாப்பிட மிக சுவையாக இருக்கும்.